ஹலோ யூடியூப் நண்பர்களே, நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பிரார்த்தனைகள் வச்சோம், நிறைய வேண்டுதல்கள் வச்சோம், இன்னும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறல, மனசில் துன்பங்கள், வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கா, நீங்கள் நிறைய வேண்டுதல் செஞ்சு நிறைவேறலையா? அப்போ நான் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உலகோர் அனைவரும் அளவு போற்றப்படக்கூடியவர் முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகர் அப்படின்ற ஒரு சிறப்பு பேரையுடைய தமிழுக்கே உரிய கடவுள், கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம். அவரையும் நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்திய காலமாக முருகப்பெருமானை வேண்டி அவர்களுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுவதனால நிறைய முருக பக்தர்கள் இப்போ சமீப காலமாக பெருகி கொண்டே இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் கூட சில பேருக்கு நிறைவேறாமல் அவர் வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அதையும் நம்ம நிவர்த்தி செய்ய ஒரு சிறப்பான ஒரு மந்திரம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி நீங்கள் இந்த முறைப்படி பூஜை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். ஸோ நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம சொல்லக்கூடிய முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த வேண்டுதல்கள் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லாதீங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ், இது மாதிரி டிவோஷனல் டிப்ஸில் நிறைய டிப்ஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீக்லி ஒரு 1 டைம்ஸ் ஆச்சும் நம்ம வீட்டில் சாம்பிராணி, அதாவது தூபம் போடணும். தூபம் போடும்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணியில் ஒரு 2-3 கிராம்பு, ஒரு 2 துண்டு பச்சை கற்பூரம் போட்டு தூபம் போடுங்க. ஸோ இது நம்ம வீட்டில் எதிர்மறையான எண்ணங்களை விளக்கும், அதாவது நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போக்கி ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், தீய சக்திகள்லாம் விளக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முருகப்பெருமானை மனதார நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக. இந்த மந்திரம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லி வழிபடணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்பவும் போல் பூஜை அறையில் சுத்தம் படுத்திக்கோங்க. குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கோங்க. முருகருடைய படம் இருந்தால் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க. இல்லைனாலும் நீங்கள் பூஜை அறையில் எப்போதும் போல் தீபம் ஏற்றிடுங்க. பூஜை அறையில் முன்னாடி அமர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கையில் ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் உங்கள் வேண்டுதல்கள் என்னென்னவோ, உதாரணமாக நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், என்னென்ன உங்கள் வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் நோட்டு புத்தகத்தில் நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல் பற்றி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் தான் இருக்கணும். அப்போ தான் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். நீங்கள் உங்கள் வேண்டுதல்கள்லாம் நோட்டு புத்தகத்தில் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம சொன்ன அந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக இந்த மந்திரத்தை அது கீழேயே 6 முறை எழுதுங்க. 6 முறை எழுதும்போது ஒவ்வொரு முறையும் உங்கள் நாவலை சொல்லிக்கிட்டே எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் பூஜை அறையிலே இந்த நோட்டு புத்தகத்தை வச்சுருங்க. மறுநாளும் அதே போல் எழுந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு இதே போல் உங்கள் வேண்டுதல்களை அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதுங்க. அந்த மந்திரத்தையும் 6 முறை எழுதுங்க. இதே போல் நீங்கள் 21 நாட்கள் செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு இந்த நோட்டு புத்தகத்தை பூஜை அறையிலே வச்சுருங்க. இந்த வேண்டுதல்களை நீங்கள் சும்மா செய்யக்கூடாதுங்க. முருகனுடைய பாதத்தில் உங்கள் வேண்டுதல்களை மனமுருகி வைத்து கண்டிப்பாக அன்போடு வழிபடுங்க. முருகப்பெருமானை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். 21 நாட்கள் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சு முடித்த பிறகு, அதாவது உங்கள் வேண்டுதல்களை எழுதிய பிறகு அந்த நோட்டு புத்தகத்தை அந்த பூஜை அறையிலே வச்சுருங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் அந்த எழுதும் போதே நடந்துடும் அந்த வேண்டுதல்கள்லாம். இல்லை உங்களுக்கு அப்போ நடக்கலை அப்படின்னா 21 நாட்கள் வரைக்கும் அந்த பூஜை அறையிலே இருக்கட்டும். உங்களுக்கு எப்போ 21 நாள் முடிஞ்சோ நிறைவேறலைன்னா அங்கேயே இருக்கட்டும். என்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுதோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நிறைவேறிடும். நீங்கள் அந்த வழிபாடெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக முருகப்பெருமான் மனமுருகி வேண்டி உங்கள் வேண்டுதல்களை செய்யும்போது அவர் யார் ரூபமாக கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார். அப்போ உங்களுக்கு என்னைக்கு நிறைவேறுதோ அன்று நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு இந்த நோட்டு புத்தகத்தை வச்சுருங்க. அன்றைக்கி ஒரு கோயிலில் முருகப்பெருமானை மனதார நினைத்து ஒரு நெய் தீபம் போட்டுட்டு உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ ஏழை எளியவர்களுக்கு 2 பேருக்காச்சும் அன்னதானம் செய்யுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுங்க. அதாவது சின்ன சின்ன உதவிகள் உங்களால் பிறருக்கு செய்ய முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.